தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவத்திருத்தலம் சேனல் மூலமாக சிவ மகாலட்சுமி அன்பான வணக்கங்கள். இந்த சேனலை நீங்க முதல்ல பாக்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அனைத்து சிவஸ்தலங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வாரம் அருள்மிகு மரகதாம்பிகை உடனாகிய பள்ளிகொண்ட சிவன் வால்மீகீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் ஆந்திரா மாவட்டத்தில் உள்ள சித்தூரில் உள்ள சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் வழியில 56 கிலோமீட்டர் தூரத்துல சுருட்டப்பள்ளி என்னும் ஊர் இருக்கு. அங்கதான் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். மூலவர் வால்மீகீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை, வில்வ மரம் தான் தல விருட்சமா இந்த கோயில்ல இருக்கு. கோயிலுக்குள்ள நம்ம பிரகாரத்துக்குள்ள சுத்தி வரும் பொழுது முதல்ல பாக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே காண முடியாத அளவிற்கு ஒரு புது அதிசயம் இந்த கோயில்ல இருக்கு. அது என்னன்னா, சிவபெருமான் லிங்க வடிவத்திலும் இல்லாம நின்ற கோலத்திலும் இல்லாம இங்கே பள்ளி கொண்ட நிலையில நமக்கு அருள் பாலிக்கிறார். தாயாரோட மடியில சிவபெருமான் பள்ளி கொண்ட நிலையில நமக்கு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார். இது மட்டும் இல்லாம கோயிலை நம்ம சுற்றி வரும் பொழுது அனைத்து தெய்வங்களுமே தம்பதி சமேதமாக காட்சி தருகிறார்கள். விநாயக பெருமான் சித்தி புத்தியோட காட்சி தருகிறார். சாஸ்தா புஷ்கலை பூரணையோட காட்சி தருகிறார். முருகன் வள்ளி தேவானையோட அருள் பாலிக்கிறார். இது மட்டும் இல்லாம குபேரன் கௌரி தேவி சங்கநிதி பதுமநிதியோட காட்சி தருகிறார். இப்படி அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதமாக காட்சி தரும் பொழுது நமக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது இங்க வரும் பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களோடு காட்சி தருவார் இல்லையா? ஆனா இந்த கோயில்ல தன் மனைவி தாராதேவியோடு காட்சி தருகிறார். அதனால வியாழக்கிழமையில இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அந்த பூஜையில கலந்து கொண்டு நமக்கு இழந்த செல்வங்களையும் அனைத்து சௌபாக்கியங்களையும் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது இங்க வரும் பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோயில்ல பிரகாரத்துல பாத்தீங்கன்னா, துவாரபாலகருக்கு பதில் சன்னதியில, சிவபெருமானோட சன்னதியில துவாரபாலகருக்கு பதில் சங்கநிதியும் பதுமநிதியும் அமைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தாயாரோட சன்னதியிலையும் பாத்தீங்கன்னா கற்பக விருட்சமும் காமதேனும் இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும்தான் மற்ற கோயில்ல இருக்கிற மாதிரி துவாரபாலகர்கள் இருக்க மாட்டாங்க. சிவபெருமானோட சன்னதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராமலிங்கம் அமைந்துள்ளது. அடுத்தது பிரதோஷ கால பூஜை இந்த கோயில்ல தான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கான மூல காரணம் இந்த சுருட்டப்பள்ளி தான் சொல்றாங்க. அதோட ஒரு சிறு வரலாறை நம்ம பார்க்கலாம். அமுதம் கடையும் பொழுது பார்க்கடல்ல நம்ம சிவபெருமான் என்ன பண்ணாரு, விஷத்தை உண்டு விட்டார் இல்லையா? அப்போ அம்பிகை சிவபெருமானோட கழுத்தை பிடித்து உலக மக்களை காப்பாற்றினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த வரலாறு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சிவபெருமானும் தாயாரும் கைலை மலைக்கு புறப்பட்டு சென்றார்கள். அப்போ சிவபெருமானுக்கு விஷத்தை உண்டதால சற்று மயக்கமாக இருந்ததால அவங்க இந்த சுருட்டப்பள்ளி என்னும் ஊர்ல ஓய்வு எடுத்ததாகவும், அது தாயாரோட மடியில சிவபெருமான் ஓய்வு எடுத்ததாகவும், அதனாலதான் இந்த கோயிலுக்கு பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோயில்னு நமக்கு பேர் வந்ததா ஒரு வரலாறு கூறுகிறது. சிவபெருமான் மீண்டும் உயிர் தெழுந்து இந்த உலகத்தை காக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, அதாவது சிவபெருமானையும் தாயாரையும் சுற்றி விநாயகர், குபேரன், சந்திரன், சூரியன், பிரகு முனிவர்கள், மார்க்கண்டேயர், இந்திரன் போன்ற அனைத்து தெய்வங்களுமே இந்த கோயில்ல வீற்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக இந்த கோயில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கான மூல காரணம் இந்த சுருட்டுப்பள்ளி தான். அமுதத்தை உலக மக்களுக்கு கொடுத்து விட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளி கொண்ட சிவபெருமானை நம்ம சனிக்கிழமையில வரும் மகா பிரதோஷ வேலையில வழிபட்டு வந்தா நமக்கு இழந்த செல்வங்களை நம்ம பெறலாம் என்பது நம்பிக்கை. பதவி இழந்தவர்களுக்கும் சரி உயர் பதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் தடை விலகும். திருமணம் ஆனவர்களுக்கும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வர் அப்படின்னு இங்க வரும் அனைத்து பக்தர்களின் நம்பிக்கையாகும்.
இப்படி பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நம்ம என்ன பண்ணணும்னா சிவபெருமானுக்கு பிரதோஷ வேளையில வில்வ மாலை சாத்தி இறைவனை வழிபட்டு அனைத்து சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் என்பது இங்க வரும் அனைவரின் நம்பிக்கையாகும். இந்த வாரம் நம்ம பார்த்த சுருட்டப்பள்ளியில் உள்ள பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோயிலை பற்றிய அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் மற்றொரு சிவஸ்தலத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.